शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षि स्वरूप சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே பிராயேனோ வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாவும் காப்பாய் நீ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர शिव 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 शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव 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 शंकर வேதகீதங்கையாவும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருகடதா திருகடதா தீடா கிடகதீன் 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 கிடகதா திருகடதா 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 காலனை மிதித்த பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினார் நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார் அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா குழந்தையின் காதில் நம்பி ஆரூரன் என்ற பெயரை 3 முறை சொல்லம்மா. நம்பி ஆரூரன். சாரதி, ரதத்தை நிறுத்து. அதோ பார், குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது. ரதம் உன்மேல் மோதி இருந்தால் என்னவாகும்? அது எப்படி மோதும்? நான் தான் குதிரையை கட்டுப்படுத்தி விட்டேனே. இவன் யாருடைய குழந்தை? இன்று முதல், இந்த கணம் முதல் உன்னுடைய பிள்ளை. ஓம் என்பது எல்லா மந்திரங்களுக்கும் பொதுவான பிரணவ மந்திரம். தங்களுக்கு
குருநாதர் என்ற பெருமையை தாங்கள் தான் மனமு வந்து எனக்கு கொடுத்துள்ளீர்கள். இது தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு அடையாளம். போர்க்கலையில் தேர்ச்சி பெற வேண்டும். என்னை மன்னிக்க வேண்டும் தந்தையே. ஆயுதங்களை வீசி எதிரியின் ஆவியை பறிப்பதில் எனக்கு நாட்டம் இல்லை. நம்பி ஆரூரரே, மன்னர் உங்களை க்ஷத்ரிய தர்மத்தின்படிதானே யுத்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். மானிட தர்மம் என்பது அனைவரையும் நேசிப்பதுதானே. வர்ண பேதங்களை கடந்ததல்லவா மனிதநேயம். சத்திரியனாக மாறி போர் புரிந்து பிற உயிர்களை வதைப்பதை விட கருணையும் தயையும் கொண்ட அன்பு உள்ளத்தோடு அனைவரும் இணைந்து வாழ்வதே தர்மம் என்று கருதுகிறேன். மன்னரின் வாரிசாக விளங்கும் தங்களுக்கு வாள் வீச தெரிய வேண்டாமா? ஞானம் என்ற வாளை கொண்டு வினையின் விளைவுகளை அறுக்க வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியாதா? ஆனால் வில்வித்தையில் சிறந்தவனாகி அம்புகளை தொடுக்க வேண்டும் என்கிறாரே தங்கள் தந்தை. ஓம்காரம் தான் வில், ஆத்மாதான் அம்பு. பிரம்மம் தான் நாம் அடைய வேண்டிய இலக்கு. அதைத்தான் ஒருவன் அடைய வேண்டும் என்று வேதங்கள் சொல்கின்றனவே. அருமை, அருமை. மன்னவா, இந்த பிள்ளைக்கா போர்க்கலை கற்றுத்தந்து இங்கேயே நிறை பெறச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நாளை அரசாள போகும் இவனுக்கு போர்க்கலைகள் தெரிந்திருக்க வேண்டாமா? நம்பியாரூரருக்கு தெரியாது என்பது ஒன்றுமே இல்லை. உதாரணத்திற்கு நான் சில பெட்டகங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதில் சில பொருட்களையும் வைத்திருக்கிறேன். அதை பற்றி சில கேள்விகளையும் கேட்கப் போகிறேன். இதற்கான சரியான பொருளை நீங்கள் சொல்லிவிட்டால் உங்கள் கருத்தை நம்பியாரூரார் ஏற்க வேண்டும். இவர் பதில் சொல்லிவிட்டால் இவருடைய கருத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? பெட்டகத்தை காட்டுங்கள், முயற்சி செய்து பார்க்கிறேன். அதோ பெட்டகங்களை அங்குதான் வைத்திருக்கிறேன். பாருங்கள், அமர்ந்து பொறுமையாக பார்த்து பதில் சொல்லுங்கள். பாருங்கள். என்ன இது? ஒரு கரித்துண்டையும் வைரக்கல்லையும் ஒன்றாக வைத்திருக்கிறீர்கள். இவை எதை குறிப்பிடுகின்றன என்று சொல்லுங்கள். வைரத்தை அனைவரும் விரும்புவார்கள், கரித்துண்டை வீசி எறிந்து விடுவார்கள். அதனால் மனிதன் வைரம் போன்று இருக்க வேண்டும், கரித்துண்டாக இருந்துவிடக் கூடாது என்பதை குறிப்பிடுகிறது. சரிதானே? சரியா இல்லையா என்பது தங்களின் மகன் விடை சொன்னதற்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும். மன்னா, இதை பாருங்கள். ஒரு கல்லும் கல்லால் செதுக்கப்பட்ட சிவலிங்கமும் உள்ளது. சம்பந்தமே இல்லாமல் இரண்டையும் ஒன்றாக வைத்திருக்கிறீர்கள். கல் தூக்கி எறியப்பட வேண்டியது, சிவலிங்கம் வணங்கப்பட வேண்டியது. இது சரிதானே? இதுவும் தங்களின் மகன் விடை சொன்னதற்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும். இதை பாருங்கள். ஓ, இதில் சிந்திப்பதற்கோ தயங்குவதற்கோ அவசியமே இல்லை. கொன்றை மலர் ஈசனுக்கு அர்ச்சிக்கப்பட வேண்டிய மலர். வில்வமும் அவருக்கே உரிய பவித்திரம். இதுவாவது சரியா? இதுவும் என் மகன் நம்பியாரூரன் சொன்ன பிறகுதான் தெரிய வரும். சரிதானே? நீங்களே சொன்ன பிறகு மறுக்க முடியுமா? நம்பியாரூரரே, தாங்கள் சொல்லுங்கள். நிலக்கரியும் வைரமும் ஒன்றாக இருப்பது
நிலக்கரி நீண்ட காலம் மண்ணில் புதையுண்டிருப்பதால் வைரமாக மாறுகிறது என்பதை குறிக்கிறது. இது ஒரு ஓமானமே தவிர உபமேயம் அல்ல. அப்படியானால் அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள். மனிதனின் மெய், கண், வாய், மூக்கு, செவி எனும் இந்திரியங்களும் நிலக்கரி போல்தான் அவசரப்பட்டு வெளிவர துடிக்கும். ஆனால் அவற்றை அடக்கி ஆண்டால் வைரமாக மாறி இறைவனை அடையும் தகுதியை பெறும். அதைத்தான் இவை உணர்த்துகின்றன. இதோ இந்த கல்லும் சிவலிங்கமும், இந்த கல்லுக்குள்ளே சிவலிங்கமும் இருக்கிறது. சிவலிங்கம் கல்லுக்குள்ளே இருந்து வந்தது என்பதை இது உணர்த்துகிறது. மரத்தை மறைத்தது மத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று திருமூலர் பாடியதின் விளக்கம் அதுதானே? அது மட்டுமல்ல, வேறென்ன? கல்லை கொண்டும் ஈசனை வழிபடலாம் என்பதை இது காட்டுகிறது. சாக்கிய நாயனார் கல்லையே மலராக பாவித்துதானே ஈசனை வழிபட்டார். இந்த கொன்றை மலரும் வெல்வமும் சிவபூஜைக்கு உரியது என்பதை என் தந்தையார் தெளிவாக கூறிவிட்டாரே. சிவபக்தி உள்ள எவரும் அதை எளிதாக கூறிவிட முடியுமே. அதனால் ஏன் இவை சிவபூஜைக்கு உரியதாக இருக்கின்றன என்பதை கூறுங்கள். இந்த கொன்றை மலர் 5 இதழ்களை கொண்டது. இது பஞ்சாட்சரத்தை விளக்குவது போல் இருப்பதால் சிவபூஜைக்கு உரியதானது. வில்வ இலை குளிர்ச்சியை தருவது. நெருப்பு வடிவான சிவத்தை குளிர வைப்பதற்காக அவர் மேல் வைக்கப்படுகிறது. சபாஷ் நம்பி, சபாஷ். குருதேவரே, நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று தானே திருவள்ளுவர் சொல்கிறார். தன்னை விட தன் மகன் அறிவில் சிறந்தவனாக விளங்குவது மகிழ்ச்சிக்குரியதுதானே? ஆம் குருநாதரே, இவனுக்குள் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் நாங்கள் உணர்கிறோம். இவனை எப்படி பாராட்டுவது என்றே புரியவில்லை. நீங்கள் இருவரும் இப்படி வெறும் வாயால் பாராட்டினால் போதுமா? வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? பட்டத்து யானை மேல் அமர வைத்து நகரம் எங்கும் வீதி உலா வரச் செய்து பூக்களை வாரி இறைத்து வாழ்த்த வேண்டும். அதற்கென்ன, நாளையே நீ நகர்வலம் வர ஏற்பாடு செய்கிறேன். அதெல்லாம் முடியாது. இன்றே, இப்பொழுதே, இங்கேயே செய்ய வேண்டும். கண்ணே, யானையை இங்கெல்லாம் கொண்டு வர முடியாதே. எதற்காக கொண்டு வர வேண்டும்? இங்குதான் ஏற்கனவே யானை இருக்கிறதே. எங்கே இருக்கிறது? காண்பிக்கிறேன். இதோ பார்த்தீர்களா, பட்டத்து யானை கிடைத்து விட்டது. இப்பொழுது என்னை பாராட்டுங்கள். நம்பி ஆரூரான் வாழ்க வாழ்க. 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 வில்லாயுத போர்க்கலை உனக்கெதற்கு, சொல்லாயுத சுயம் இருக்கு. பல்லாயிரம் மூடர் அகச்செருக்கு, சொல்லாலதை நீ முறுக்கு. தென்னாடுடையான் படை தோற்றதில்லை மண் மேலே. என் நாடுடையான் ஒரு தோல்வியை கண்டான்
என்னை ஆசீர்வதியுங்கள். அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கட்டும். வா நம்பியாரூரா, வா. நம்பியாரூரா, நீ வளர்ந்து விட்டாலும் என் கண்களுக்கு இன்னும் சிறு குழந்தையாகவே தெரியும். நேற்றுதான் இவனை நீங்கள் சிறு குழந்தையாக என் கையில் ஒப்படைத்தது போல் இருக்கிறது. ஆனால் இன்று இளைஞனாக வளர்ந்து விட்டான். இளம் பெண்களின் கண்கள் எல்லாம் இவன் அழகைக் கண்டு வண்டுகளாக மொய்க்கப் போகிறது. அனைத்து நாட்டு இளவரசிகளும் நம்பியாரூரனை மணக்க நான் நீ என்று போட்டி போட போகிறார்கள். நம்பியாரூரா, பட்டத்து யானை மேல் நீ பவனி வந்த காட்சியை கண்டு எங்கள் மனம் பரவசமடைகிறது. விரைவிலேயே உனக்கு முறைப்படி இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். பட்டம் மட்டும் சூட்டினால் போதுமா? கால் கட்டு போட வேண்டாமா? ஆரம்பித்து விட்டீர்களா? என் திருமணத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லையா தாயே? ஒரு தாய்க்கு தன் மகனின் திருமணத்தை விட வேறு என்ன சிந்தனை இருக்க முடியும்? பல நாட்டின் இளவரசிகளின் ஓவியங்கள் வந்துள்ளன. அவற்றை பார்த்து அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துவிட்டால் உடனடியாக திருமணத்தை முடித்து விடலாம். நீ சொன்னால் மட்டும் போதுமா? நம்பியாரூரன் விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? தந்தையே, எளிய வீட்டில் இருந்து கொண்டு கோவில் பிரசாதத்தை மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்த என்னை இங்கு கொண்டு வந்து அரசகுமாரனாக அறுசுவை உணவினை ஊட்டி அம்சத்தோழிகா மஞ்சத்தில் உறங்கச் செய்து மணிமுடி சூடி வலம் வரச் செய்துள்ளீர்கள். உங்கள் விருப்பம் எதுவானாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கே நீ திருமணத்திற்கு உடனே சம்மதம் தெரிவிப்பாயோ இல்லையோ என்று பயந்து கொண்டே இருந்தேன். என் வயிற்றில் பாலை வார்த்து விட்டாய். நம்பி, அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள். என்றும் சிவபக்தியில் திளைத்திருப்பாயாக. மனதிற்கினிய மனையாளை பெற்று இனிதே வாழ்வாயாக. வணக்கம் மன்னவா. தாங்கள் குருநாதரை அனுப்பி எங்களை அழைத்து வரச் சொன்னீர்கள் என்றால் ஏதோ முக்கியமான விஷயம் என்று தெரிகிறது. அதோடு நாங்களும் நம்பி ஆருடன் வாழ்வில் நடைபெற வேண்டிய மங்கள காரியம் பற்றி பேச நினைத்திருந்ததால் உடனே புறப்பட்டு வந்துவிட்டோம். எல்லாவற்றையும் அமர்ந்து விரிவாக பேசலாம். வாருங்கள். பாருங்கள்.